Hi, good morning student. Today grammar class. Okay, நம்ம past classல என்ன பார்த்தோம் அப்படினு கேட்டீங்கன்னா alphabet பார்த்தோம். alphabetல இருந்து single letter to make the word அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேவா? So the words எல்லாமே சேர்ந்து that means group of words to give the meaning அப்படினா அத sentence அப்படிங்கறத பார்த்தோம். இந்த சென்டென்ஸ் டூ பார்ட்டா பிரிக்கறாங்கன்னு பார்த்தோம். அந்த டூ பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் பார்ட்டாவும் செகண்ட் பார்ட்டா வந்து predicate பார்ட்டாவும் பார்க்கலாம். ஓகேவா? So the subject part என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எதை மெயினா கொண்டு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நவுனையும் ப்ரோனோனையும் மென்ஷன் பண்ணோம். சப்ஜெக்ட் ஆனது எதை மென்ஷன் பண்ணோம்? நவுனையும் ப்ரோனோனையும் மென்ஷன் பண்ணோம். So second part of the predicate எதை மென்ஷன் பண்ணோம்னா மெயினா verb தான் மென்ஷன் பண்ணி so end of the sentence மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய நவுன் ப்ரோனோன் அப்படிங்கற ரெண்டு கேட்டகரி வேர்ட்ல இந்த நவுன் அப்படிங்கற ஒரு ஹெட்டிங்கை நம்ம பாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். என்ன மீன்ஸ் noun அப்படினு பார்த்தோம்னா all the naming words is called noun அப்படி நம்ம பார்த்தோம். சோ அதுல four category பார்த்தோம். name of the person, place, things, animals இப்படி பார்த்தோம். சோ வேர்ல்ட்ல எல்லா things living and non living எல்லாருக்குமே நேம் உண்டு. சோ அந்த நேம் இருக்க எல்லாத்துக்குமே noun அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இன்னொரு ஹெட்டிங் என்னது? pronoun. அந்த pronoun தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வரப்போம். ஓகேவா? pronoun. pronoun அப்படினா என்னன்னு கேட்டீங்கன்னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் pronoun. ஓகேவா? சோ நமக்கு நவுன் தெரியும். இந்த நவுனை நம்ம டைரக்டா நம்ம சொல்லாம நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. நீங்க பெரிய பெரிய கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்க்கலாம். இந்த நவுனை எப்படி சொல்லுவோம்? ஒரு பேரை சொல்லி சொல்லுவோம். காமன் நவுனா சொல்லுவோம். ஓகேவா? குரூப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் குரூப்பா சொல்லுவோம். சோ அந்த மாதிரிலாம் சொல்லாம இத வேற மாதிரி டர்ம்ஸ் ஆஃப் வேர்டா சொல்றாங்க. அத டெக்ஸ்ட் மெசேஜ்ல பாருங்களே. pronouns are word. இதுவும் ஒரு வேர்டு தான். that take the place of nouns. நவுனுக்கு வரக்கூடிய இடத்தில் வர வார்த்தை தான் pronoun அப்படினு சொல்றாங்க. என்னன்னு சொல்றேன்னா பாருங்க. a pronoun must agree with a noun in replace. ஒரு சென்டென்ஸ்ல noun வரும் கண்டிப்பா. அப்படின்றத யார் இந்த செயலை பண்றாங்கன்றத சப்ஜெக்ட் இல்லாம noun இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த நவுன் வர இடத்துல pronoun வரும் அப்படினு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜென்டலா நம்ம கான்வர்சேஷன் பண்ணிக்கிறோம்னு வெச்சுக்கவே. நம்ம நார்மலா அப்படி ஒரு கான்வர்சேஷன் பாக்கும்போது எது நவுன் எது pronounன்றத நம்ம பார்க்கணும். பாருங்க ஒருத்தவங்க நம்ம பேசுறோம். ஹலோ அப்படினு சொல்றோம். இப்போ நம்ம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா சொல்ல வரீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மை நேம் இஸ் மீனு. ஓகேவா? மை நேம் இஸ் மீனு. இது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஓகே. இதுல மீனு அப்படின்றது என்னது? ஒரு பெயர்ச்சொல். இன்னும் சொன்னோம்னா இது ப்ராப்பர் நவுன். ஓகே. இதே எப்படி சொல்றாங்க? அடுத்து அதேதான். I am 6 years old. அந்த மீனு சொல்றா எனக்கு 6 வயது ஆகுது அப்படினு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. My name is மீனு. என் பேர் மீனு அப்படினு சொல்றாங்க. I am 6 years old. I அப்படின்றது யாரு? இந்த மீனுவை குறிக்குது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பேசேஜ், ஒரு பேராகிராஃப், ஒரு சென்டென்ஸ் ஒருத்தவங்க டைரக்டா சொல்லிடுவாங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்றது. அப்ப நவுனா வந்துடும். இந்த மீனுன்றவங்க நவுனா வந்துருச்சு. திருப்பி மீனுவை பத்தியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா மீனு மீனு மீனுன்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. அது இங்கிலீஷ்ல குட் சென்டென்ஸ் மேக்கிங்கா அமையாது. ஜென்டல் லுக்கா இருக்காது. ஸ்பீக்கிங்காவோ கம்யூனிகேஷனுக்கோ அது இருக்காதுன்றதுனால அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா ப்ரோனோனா யூஸ் பண்ணி பயன்படுத்துறாங்க. ஸோ மீனுவே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால மீனுடைய ப்ரோனோன் என்ன சொல்றாங்கன்னா ஐ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அவளே பேசுறாளே அது திருப்பி வரணும் தேவையில்லை. ஐ ஆம் 6 years old அப்படின்னு சொல்றாங்க. என் பெயர் மீனு எனக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல இது நவுன். ஓகேவா? இந்த இடத்துல இது என்ன சொல்றாங்க? ப்ரோனவுன். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. திஸ் இஸ் மை ஃபாதர். காட்டி சொல்றாங்க. ஒரு பிக்சரை காட்டியோ அவங்களே பார்த்து சொல்றாங்க. திஸ் இஸ் மை ஃபாதர். இது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபாதர்ன்றது யாரு? காமன் நவுனா சொல்றோம். இது நவுன். அடுத்த சென்டென்ஸ் இதோட ரிலேட்டிவான சென்டென்ஸ் தான். he is very nice too. அவர் ரொம்ப நல்ல மனிதர். அப்ப அவரை பத்தியே தான் பேசுறோம். அப்ப அவர் அப்படின்னு சொல்லும்போது இங்க he இது ப்ரோனவுனா மாறுது. p வச்சு டாட் வச்சு என்ன? ஓகேவா? ப்ரோனவுன். அவங்கள பத்தியே நம்ம பேசுறோம். ஓகேவா? ஓகே. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. this is my house. இது என்னுடைய வீடு. அதோட ரிலேட்டிவ் சென்டென்ஸ் தான் செகண்ட்ல வருது. it is a beautiful house. அந்த ஹவுஸை பத்தியே தான் பேசுறோம்.
அப்போ இந்த இடத்துல நவுன், இந்த இடத்துல ப்ரோனவுன். என்ன மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே மீனு அப்படின்றது ப்ராப்பர் நவுனாக இருக்கா, அவளை பற்றி பேசுகிறனால ஐ. இங்கே ஃபாதர் அப்படின்றவங்க ஜெண்டர் வைஸாக பார்க்கும்போது மெயில் ஜெண்டர், அதனால ஹீ அப்படின்னு குறிக்குது. இங்கே ஹவுஸ்ன்றது உயிரற்ற பொருள், ஸோ அதை இட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா மிஸ்? இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க மிஸ், அண்டர்லைன் பண்ணி நவுன் ப்ரோனவுன் சொல்லிட்டீங்க மிஸ். இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் எப்படி மிஸ் கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு ரிலேட்டிவான ஒரு சார்ட் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போர்டில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோனவுன் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இருக்கக்கூடிய பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டோ இல்லை இதுக்கு ரிலேட்டிவான விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர். அடுத்து பாருங்கள் பர்சன். அடுத்து பாருங்கள் ஜெண்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன். என்ன மீன்ஸ் நவுன் சொல்லிட்டீங்க, பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நவுன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. ஓகேவா? அந்த நவுனில் இப்போ பர்சனல் ப்ரோனவுனை மட்டும் எடுத்துக்கிறோம். இதுதான் காமன்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதையுமே நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். என்ன சொல்கிறாங்க? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 4 ஹெட்டிங் மேலே இருக்கக்கூடிய ஹெட்டிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு கீழே என்ன வரும்னா நம்பரில் பார்க்கும்போது சிங்குலர் ப்ளூரல் வரும். ஏன்னா வந்து சிங்குலர் ப்ளூரல். இப்போ நம்ம சிங்குலரை மட்டும் பார்க்கலாம். சிங்குலரில் பர்சன் என்ன வராங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். என்ன மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு பர்சன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பர்சனை யாரு? மனிதர், நம்மளை தான் சொல்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சனா யாரு மிஸ் அப்படின்னா, இப்போ நான் பேசிக்கிருக்கேன் இல்லையா, நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ உங்களுக்கு கிளாஸ் நடத்திக்கிருக்கேன் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ செகண்ட் பர்சன் யாரு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கிருக்கீங்க இல்லையா, நீங்கள் தான் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீயும் இல்லை நானும் இல்லாமல் வேற யாரோ உங்கள் ஊரில் ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க தான் தேர்ட் பர்சன். நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டோம், அப்படிப்பட்டவங்க தான் தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இவங்க 3 பேருமே யாரு? சிங்குலர். சிங்குலர் என்னது? ஒருமை. நான் மட்டும்தான் இருப்பேன், நீ மட்டும்தான் இருப்ப, யாரோ ஒருத்தவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. ஓகேவா? இதில் எல்லாமே ஒருமையை மட்டும் குறிக்கக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் பர்சனா ஸ்பீக்கர், செகண்ட் பர்சனா ஒன்னிட்ட பேசக்கூடிய, ஸ்பீக் டு யூ, ஒன்னிட்ட பேசக்கூடியவங்க. தேர்ட் பர்சனா எனிபடி ஆர் ஸ்பீக்கிங், யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதில் ஜெண்டரா சொல்ல வராங்க. யாரு? அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இதுலயும் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். தேர்ட் பர்சன்ல ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். நியூட்டர் அதை பத்தி பேசலாம், ஒரு டாக், ஒரு பெஞ்சை பத்தி பேசலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நியூட்ரல் ஜெண்டரத்தை பத்தி பேசலாம். ஓகேவா? அவங்களையும் குறிக்கக்கூடியது. சரி மிஸ், இப்போ ஓவராலாக பாருங்கள், சிங்குலரில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதில் மெயின் ஃபீமேல், செகண்ட் பர்சன்லேயும் மெயின் ஃபீமேலாக இருக்கலாம், தேர்ட் பர்சன்லேயும் மெயின் ஃபீமேல் நியூட்டர். மெயின்னா ஆண், ஃபீமேல்னா என்னது? பெண். நியூட்டர் ஜெண்டர் என்ன? மனிதர்கள் இல்லாமல், பகுத்தறிவு இல்லாதவர்கள் எல்லாமே நியூட்டர் ஜெண்டரில் வருவாங்க. ஓகேவா? ஓகே. இதில் சொல்லலாம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வரக்கூடியவங்க சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்றது இது எண்ட் ஆஃப் த பார்ட்டாக வரும். இதுக்கு பேஸ்டாக ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? பாருங்க, ஐ ஆம் எ குட் கேர்ள் அப்படின்னும் போது ஐ ஃபர்ஸ்ட்டாக வருது இல்லையா, அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேவா? ப்ளீஸ் கிவ் மீ பென், ப்ளீஸ் கிவ் மீ, எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது ஆப்ஜெக்ட் கேரக்டராக வரும். ஓகேவா? மீ. யூ, யூ. இங்கே சப்ஜெக்ட்லேயும் யூ தான் வரும், ஆப்ஜெக்ட்லேயும் யூ தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கே செகண்ட் பர்சனில் யூ அப்படின்றது ஒருத்தவங்க தான் குறிக்கும். ஓகேவா? இதை மென்ஷன் வச்சுக்கோங்க, ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது இதை ரிலேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. தேர்ட் பர்சனாக வரும்போது பாருங்க, ஹீ, சி, இட். இது ஆல்ரெடி நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஹீ, சி, இட். அவனாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். அது ஆப்ஜெக்டாக வரும்பொழுது அவனுடைய, அவளுடைய, இட்டாக தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறும். ஓகேவா? ஓகே. அடுத்து ப்ளூரல்ல பாருங்க, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் வருவாங்க. அதே மாதிரி தான் மெயில், ஃபீமேல். இங்கேயும் மெயில், ஃபீமேல். அதே மாதிரி மெயில், ஃபீமேல், நியூட்டர். இதே மாதிரி தான் வரும். உள்ளது இங்கே வேர்ட் மட்டும் தான் மாறும்.
ஓகே, இப்போ நம்ம ப்ளூரல்ல பார்க்குறோம். ப்ளூரல்ல சப்ஜெக்ட்ல என்ன வரும், ஆப்ஜெக்ட்ல என்ன வரும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க வி. ஓகேவா? வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் குறிக்குது, அதுல என்னையும் சேர்த்து குறிக்குது. ஓகேவா? ஐ ஆல்சோ இன்க்ளூட். இங்க ஐ மட்டும் வரும்போது நான் மட்டும் இருக்கேன். இந்த ஐயும் உள்ள வந்து நிறைய பேர் எக்ஸ்ட்ராவும் வர்றாங்க, மோர் தென் 2 வராங்க. அப்படி வந்துச்சுன்னா வி. ஓகேவா? ஓகே. இதே இது ஆப்ஜெக்டா மாறுச்சுன்னா இது அஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க யூ. யூ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், யூன்றது உன்னைய மட்டும் குறிக்கும், எல்லாரையும் உங்களையும் குறிக்கும். இப்போ யாரோ ஒரு பையனை சொல்லி சொல்றேன், யூ ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லும்போது ராஜு ஸ்டாண்ட் அப், யூ ஸ்டாண்ட் அப் அப்படின்னும் போது சிங்குலரா குறிக்கும். இங்கே குறிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் ஸ்டாண்ட் அப் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எல்லாத்தையுமே குறிக்கும். அப்போ யூ அப்படின்றது சிங்குலராகவும் வரும், ப்ளூரல்லையும் யூ தான் மென்ஷன் பண்ணணும். ரெண்டுலையுமே வரும். யூன்றது சிங்குலர்லையும் வரும், ப்ளூரல்லையும் வரும். அதுவும் சப்ஜெக்ட்டுக்கும் அதுதான், ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுதான். இங்கேயும் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் அதுதான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் அதுதான். ஓகேவா? யூவை யாருமே கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை, எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகாது. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, த பேஸ்ட் ஆன் த சென்டென்ஸ் அதை பொறுத்து அது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றது நீ மென்ஷன் பண்ணிக்கணும். இதுக்கு ரிலேட்டடாக பேஸ்ட் ஆன் த வெர்ப் இருக்கு, வெர்பை பேஸ் பண்ணி அது சிங்குலரா ப்ளூரலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க தேர்ட் பர்சன். பாருங்களேன் என்ன குறிக்குதுன்னா, இந்த ஹீ சி இட்ல இருக்காங்க இல்லையா, ஒருத்தவங்க மட்டும் குறிச்சாங்கன்னா அவன் அவள் அது அப்படின்னு சொல்லலாம். இவங்களே நிறைய பேரா இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும், ஒரு பையனை கொடுத்தனா ஹீ இஸ் ஏ குட் பாய் அப்படிங்கலாம். என் கிளாஸ்ல இருக்க எல்லா பாயுமே குட் பாய். ஸோ அப்போ என்ன செய்ய முடியும், தே ஆர் குட் பாய்ஸ், தே. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ப்ளூரல் வேர்டை சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன் தான் தே. ஓகேவா? இந்த தேவே ஆப்ஜெக்டா வந்துச்சுன்னா எப்படி முடியும் கேட்டீங்கன்னா தம் அப்படின்றது தான் மாறும். ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்க இதை பார்த்துக்கங்க போதும். இந்த கிரேடுக்கு இந்த பர்சனல் ப்ரொனவுன் மாதிரியே நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொனவுன் சார்ட் பார்த்துருந்தோம். ப்ரொனவுன் சார்ட்டில் நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் பர்சனல் ப்ரொனவுனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் 2 கேட்டகரி இருந்துச்சு, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படி இருந்துச்சு. ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய டெஃபினேஷனை பார்த்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே மிஸ், இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் ஆனது எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க, it take the place of the part of the sentence. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பார்ட்டான பிளேசஸ்ல தான் இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகே. என்ன மிஸ் எப்படி மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is a performing the action. ஒரு சென்டென்ஸ்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ல ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுன் இருக்காங்க. இப்போ இதே எடுத்துக்கோங்க, ஐ லைக் ரன்னிங். ஓகேவா? இந்த ஐங்கிறத எடுத்துட்டு இப்போ என்ன சொல்லலாம், ராம் லைக்ஸ் ரன்னிங் அப்படின்றாங்க. இது என்னது, நவுன். அப்போ ஒரு நவுனுக்கு பதிலா இப்போ ஐன்னு எடுத்துட்டோம், புரியுதா? ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ்ல நவுன் வர இடத்துல இருந்து செயல்படக்கூடிய பிளேஸ்ல செயல்படக்கூடியது தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்றாங்க. ஓகேவா? டைரக்டா நவுனா இல்லாம ப்ரொனவுனா வந்து செயல்படுது, அதாவது பெர்ஃபார்மிங் ஆக்ஷனா வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? ஓகே. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் அப்படிதான். இது டேக் த பிளேஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பார்ட்டான பிளேசஸ்ல தான் இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, which has the action being performing to A. இதுவே கண்டிப்பா எப்படி இருக்கும், ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். My mom called me. இதுல யாரு, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் தான் என்ன பண்றாங்க, ஆக்ஷன் பண்றாங்க. கால்ட் அழைக்கிறாங்க. யார, மீ. மீனா என்னை. அப்ப ஒரு நவுன் ஆனவங்க ஒரு ஆக்ஷனை ப்ளே பண்றாங்க இல்லையா, அந்த ப்ளே பண்ண விஷயத்த இவங்க ரிசீவ் பண்ற இடத்துல இருப்பாங்க, பெற்றுக்கொள்ற இடத்துல இருப்பாங்க, ரிசீவிங் பிளேஸ்ல இருப்பாங்க. அந்த அவங்கள தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். பாருங்க, ஐ லைக் ரன்னிங். எனக்கு ரன்னிங் பிடிக்கும். ஐ அப்படின்றது என்னது, சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த ஐயே என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்ல வரும்போது மீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க, மை மாம் கால்டு மீ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். என்னோட அம்மா என்னைய கூப்பிட்டார்கள். அடுத்து பாருங்க, யூ ஒர்க் ஹார்ட்.
நீ கடினமா உழை. யூ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யூ வந்து மாறாது. மிஸ்டர் பீன் saw you. மிஸ்டர் பீன் வந்து உன்னைய பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, அடுத்து பாருங்க he, she, it. இது மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா? இதுல யாரை வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். he draws pictures சொல்லிடலாம், she draws pictures சொல்லிக்கலாம். ஓகேவா? it draws pictures சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மூணுமே இந்த இடத்துல வரலாம். இவங்க மூணு பேருமே ஆப்ஜெக்டா வரும்போது எப்படி வருவாங்க பார்த்தீங்கன்னா him, her, it. ஓகேவா? ஓகே, இப்போ my teacher likes her. என்னோட டீச்சருக்கு பிடிக்கும். யார? பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா her, பசங்களாக இருந்தாங்கன்னா him. அதாவது ஒரு பூனைக்குட்டி ஒரு டால்னா இட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த பிளேஸில் நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வர்றவங்க எல்லாமே என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து பாருங்க, we drink water. நாம் நீர் அருந்துறோம் அப்படிங்கிறது. we drink water. வீங்கிறது என்னது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த வீல என்னன்னா நாம் அப்படின்னு. இந்த நாம்ல யார் வருவாங்க? ஐயும் வருவாங்க, நானும் இருக்கேன். ஓகேவா? இது ப்ளூரல். ஓகேவா? இதோடைய ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன வரும்? us அப்படின்னு வரும். பாருங்க, my uncle listens to us. என்னுடைய மாமா நம்மளை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து பாருங்க, they play games. அவர்கள் விளையாட்டை விளையாடுகிறார்கள். they play games. ஓகேவா? இந்த they அப்படின்னு சொல்லும்போது என்ன வராங்க? the mom. mom emailed them. அம்மா இமெயில் அனுப்புறாங்க. யாருக்கு? அவர்களுக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் வேர்டு ஐ அப்படின்றது சிங்குலர் தான், மீன்றது சிங்குலர் தான். சப்ஜெக்டாக வந்தா ஐ, ஆப்ஜெக்டாக வந்தா மீ. யூ அப்படின்றது சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்லேயும் யூ தான், ஆப்ஜெக்ட்லேயும் யூ தான். அடுத்து பாருங்க, he, she, it அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சப்ஜெக்டாக வரும்போது, ஆப்ஜெக்டாக வரும்போது him, her, it அப்படின்னு மாறும். ஓகேவா? ஓகே, அடுத்து வீன்றது ப்ளூரல் ஃபார்ம். அதே ஆப்ஜெக்டாக வரும்போது அஸ்ஸா மாறும். அதே மாதிரி தே ப்ளூரல் ஃபார்ம், அங்கே ஆப்ஜெக்டாக வரும்போது தெம்மா மாறும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் வேர்டு என்னன்றத நம்ம ஈக்குவலிசமாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒர்க் ஷீட் பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் த ப்ரொனவுன் வச்சு. ஓகேவா? ஹெட்டிங் பாருங்க, அண்டர்லைன் த ப்ரொனவுன் இன் ஈச் சென்டென்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணிட்டு அதில் எது ப்ரொனவுன் அப்படின்றத நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ saw the book on the table. ஓகேவா? ஐ saw the book on the table. நான் அந்த புத்தகத்தை டேபிள் மேல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எது ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஐ. இது என்ன ப்ரொனவுன்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? வெரி குட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, he gave the pencil to her. என்ன சொல்றாங்க? he gave the pencil to her. அவன் கொடுத்தான் பென்சிலை to her, அவளிடம். அப்ப அந்த சென்டென்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he அப்படின்ற ஒரு ப்ரொனவுன், her அப்படின்ற ஒரு ப்ரொனவுன். அப்ப தெரிஞ்சுக்கங்க, ஒரு சென்டென்ஸ்க்குள்ள மோர் தென் ஒன்றுக்கு மேல ப்ரொனவுன் வரலாம். ஓகேவா? இங்க வந்திருக்கிறது என்னது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்க வந்திருக்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, we are going on the vacation this summer. என்ன சொல்றாங்க? we are going on vacation this summer. we அப்படிங்கறது அது என்ன சொல்றாங்க? ப்ரொனவுன். ஓகேவா? we are going, நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் on vacation this summer. இந்த கோடை விடுமுறையில நாங்க வெக்கேஷன் போயிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப weன்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, they are making rangoli. ரங்கோலிக்கு பொங்கல் நம்ம கோலம் போட்டுப்போம்ல, அதான். அவர்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ரங்கோலியை மேக் பண்ணாங்க. இங்க they அப்படிங்கறது என்னது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ், she likes to dance. அவளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்ப அவள் அப்படின்ற இடத்துல இந்த she அப்படின்னு இருக்கு, இந்த she அப்படின்றத அவள், அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, my cat likes to lick them. இங்க them அப்படின்றத என்னது? ப்ரொனவுன். இது என்ன ப்ரொனவுன்? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்.
ஓகேவா? தே உடைய சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் இங்கே தெம்னு வந்தபோது ஆப்ஜெக்டாக வரும். ஓகே. இட் இஸ் பியூட்டிஃபுல், அது அழகாக இருக்கிறது. அது அப்படின்றது தான் இங்கே இங்கிலீஷில் இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தான் பாருங்க, we are students, நம்மெல்லாம் மாணவர்கள். இங்கே we அப்படின்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். they play basketball, they அவர்கள் விளையாண்டாங்களா பாஸ்கெட்பால். தேன்றது ப்ரொனவுன், சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து பாருங்க, I like to sing with them. I like to sing, எனக்கு சிங் பண்ண பிடிக்கும். with them, அவர்களுடன். அப்ப ஐன்றதும் ப்ரொனவுன், them அப்படின்றதும் ப்ரொனவுன். ஓகேவா? இந்த ஐன்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், themன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பர்சனல் ப்ரொனவுனை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷீட் கொடுத்தாங்கன்னா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிவிட்டு எது ப்ரொனவுன் அப்படின்றத நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது பேஸில் சிம்பிள் ஒர்க் ஷீட் தரேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது பேஸ்